வணக்கம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் மழையில் நினைக்கிறேன் படம் வந்து இங்கே ப்ரெஸ்க்கு நம்ம ஷோ போட்டிருந்தோம். இப்போ வெளியே இறங்கிருச்சு எல்லாருமே நல்ல ரிவ்யூஸ் சொன்னீங்க. அதே பார்த்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த சப்போர்ட் விச் வி நீட் இஸ் இந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக தேவை. என்னோட முதல் படம் ஆக்சுவலாக தமிழில் நான் வந்து முன்னாடி ரெமோன்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் தம்பின்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் முழுநீள ஒரு கதாநாயகனாக பண்ணியிருக்கிற படம் வந்து இதுதான் மழையில் நினைக்கிறேன். ஸோ இது வந்து 27 ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் தான் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ட்ரை பண்ணணும். நான் நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். தேங்க்யூ வெரி மச். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஷ், இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ முதல் முயற்சி கன்னி முயற்சி. படம் பார்த்து வெளியே வந்த எல்லா பத்திரிகை நண்பர்களும் வந்து ரொம்ப சந்தோஷமான வார்த்தைகள் சொல்லிகிட்டே போனாங்க. ரொம்ப கேப்புக்கு அப்புறம் நல்ல ஒரு க்ளீன் மூவி, ஒரு நல்ல ஃபுல் ஸ்ட்ரெச் லவ் சப்ஜெக்ட்னு சொன்னாங்க. சில பேர் சில படத்துக்கு கம்பேர் பண்ணி சொன்னாங்க. சில விஷயங்கள் அலைகள் ஓய்வதில்லை அந்த ஒரு ஃபீலில் இருக்குன்னு மாதிரி சொல்லிட்டு போனாங்க. கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். ராஜ்ஸ்ரீ வெஞ்சர்ஸ்ன்ற இந்த பேனர் வந்து கொஞ்ச காலத்துக்கு ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறது. அதுக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் அப்படியே ஸ்மூத்தாக போயிடுவோம். தேங்க்யூ ஸோ மச். படத்தை தியேட்டரில் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த படத்துக்கு டிஓபியாக பண்ணியிருக்கேன். ஜே கல்யாண் என் பேர். எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கேள்வி. ஸ்டோரிங்களா? பிளாட் டைரக்டர் தான் சார். இது வந்து ஒரு கற்பனை கதை தான் சார். இது லவ் நிறைய ஜோனர் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இன்னும் இமேஜினேஷன் சொல்லியிருக்கேன். டைட்டில் எப்படி வச்சுங்க? மழையில் நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்? கதைக்கு வந்து ஏதாவது ஒரு போயிட்டு டைட்டில் தேவைப்படுச்சு. ஒரு மழை, அந்த படம் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணோட ஓப்பனிங் சீனும் அந்த எண்டும் வந்து ஒரு மழையில் தான் முடியும். ஸோ அதுக்கு கனெக்ட் தேவைப்படுச்சு. அதனால் நான் படம் ஆக்சுவலாக அந்த படம் பார்த்து முடிச்சு எல்லாமே வெளியே வரைச்சு அவங்க கண்ணில் கொஞ்சம் ஈரம் இருந்தது. ஸோ அது அந்த ஒரு ஈரமே போதும். இல்லை, அது மழையில் நினைக்கிறது பதிலாக கனவில் நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம் சார். அப்படி வச்சுக்கலாம். அடுத்த படத்தில் எப்பவுமே செகண்ட் பார்ட்டில் கண்டிப்பாக சார். இப்போ லவ்வர்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்லுவீங்க, அந்த பாரில் உட்காந்து நடுவில் மாட்டி இருக்கிறவன் தான் வந்து பழைக்க தெரியாத மனுஷனாக இருப்பான்ட்டு. அந்த ஸ்டோரியில் நல்லா போச்சு. ஏன் டக்குன்னு ஸ்டார்டிங் டைரக்டர் உங்கள்கிட்ட சொன்னார் இதுதான் கதைன்ட்டு உங்ககிட்ட? ஆமாம் சார், கதை இப்படி தான் அப்படின்றது அந்த ஒரு பிளே அப்படியே சொன்னார் சார். வந்து சொன்னார் இந்த மாதிரி கதை இப்படி தான் இருக்கும், அது அந்த த்ரெட்டு இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குன்றது வந்து கண்டிப்பாக சொன்னார். ஸோ அது அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஒரே படத்தில் ஒரே பாட்டில் வந்து பணக்கார ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். இது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து நல்லாவே எடுத்துகிட்டு இருப்பீங்க, ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. ஸோ டோட்டா இதே ட்ரை பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸில் உள்ள வசதியாக இருந்தீங்க. கடைசியாக வந்து அவங்கள கடைசியாக கனவுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி சார் உள்ளே வருவாங்க? இதுக்கு கணவன்ற விஷயத்துலையா சார்? இல்லை, கற்பனை சூப்பராக எடுத்துட்டு இருக்கீங்க சார். நம்ம அது டோட்டா அதை எடுத்துட்டு போயிட்டு லாஸ்ட் வேறு மாதிரி முடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த கதையை யூனிக் ஸ்பெஷாலிட்டின்னா அதுக்குள்ள ஒரு கதையை சொல்லியிருக்கோம் அப்படின்றத வந்து எப்பவுமே வந்து ஒரு செல்ல பிள்ளை வளர்ந்தா கல்யாணம் ஆன பிறகு இது மாதிரிலாம் பண்ண மாட்டார். இல்லாத ஏன்னா பெண்ணை விட்டு கூட போயிடுவாங்க. நம்ம டாடா கூட பார்த்தீங்கன்னா கூட ஒரு தோட்டம் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி நம்ம சரத்குமார் படம் கூட ஒரே பாட்டில் வந்து பணக்கார ஆகிடுவாங்க. அது எப்படி? நான் வித்தியாசமாக இருக்கேன் சார். கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். 27 நிறைய படம் வருது. எத்தனை தேட்டர் கிடச்சிருக்கு உங்களுக்கு? தியேட்டர் இன்னைக்கு அலாட்மெண்ட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் எல்லாமே இன்னைக்கு நாளைக்குள்ள ஆகிடும். மேக்ஸிமம் டார்கெட் பண்ணியிருக்கிறது 100 ஸ்க்ரீன். அது ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில் ஆகிடும். சார் நீங்கள் தாடியை விட ஷேவ் பண்ணி பண்ணது சூப்பராக இருக்கும். எல்லா மாதிரியும் பண்ணலான்னு இருக்கு. ஒரு இதுலேயே ஒரு 3 லுக் இருக்குது சார். ஸோ அதனால ஒவ்வொரு லுக்கில் பண்ணலாம் இருக்குது. இப்போ தாடி வளர்ந்துட்டு இருக்கு. அடுத்த படத்துக்கு எதுவும் தேவைன்னு தெரில இல்லையா? ஸோ அதனால் பார்த்துப்போம். சூப்பர் ஸ்டாரு இதில் வந்து இன்டர்வியூ மேலே பேசுகிற மாதிரி வச்சுருந்தீங்க. அவர் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? ஏன்னா பெரிய படங்களை இந்த நடுவில் ஃபஸ்ட்டு போய் இப்போ ஒரு படத்துக்கு மட்டும் தான் பார்த்தாரு. அது பொலிட்டிக்கல் ரீதியாக இருக்கிறதுனால கூப்பிட்டு அந்த படத்துக்கு அப்ரோச் பண்ணார். உங்கள் படத்துக்கும் பண்ணியிருக்காரு. எப்படி ரஜினி சாருடைய ஃப்ரெண்டா ப்ரொடியூசரு?
ப்ரொடியூசர் நான் தான், பட் நான் வந்து ரஜினி சாரோட தீவிர ரசிகன். ஆமாம். ஸோ ஆமாம், நான் வந்து தலைவரோட தீவிர ரசிகன். ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லாம் இல்லை. ஸோ ரொம்ப கனெக்டட் ஒருத்தர் மூலிமா பேசி, இந்த படத்தை பற்றி பேசி, எங்களை பற்றி பேசி உடனே அவர் கொடுத்துட்டாரு. உடனே வந்து விஷ் பண்ணுறதுக்காக. ஏன்னா இப்படிப்பட்ட படங்கள் வரணுன்றது அதுதான் மனிதன், அது கடவுள்ன்றது அதுதான். இந்த கடவுள் வந்து கடவுளுக்கு தெரியும் இல்லையா, யார் வந்து வளர்த்து விடணுன்ற விஷயங்கள்லாம். ஸோ நான் வந்து அவர் கடவுளாக நினைக்கிறேன். அவர் இந்த விஷ் பண்ணி அம்சம் வந்து ஒரு கடவுள் கொடுத்த வரமாக நான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த கதையை சூஸ் பண்ண காரணம் என்ன? நீங்கள் இந்த கதையை எடுக்கலன்னு எப்படி தோணுச்சு? கதை வந்து ஆமாம், கதை வந்து கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த கதை வந்து வேற ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணுறதுக்காக தான் ஆக்சுவலாக வந்தது. பட் கதை கேட்ட உடனே எனக்கு பிடிச்சி போச்சு, இது நம்மளே பண்ணலான்னு நான் உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதில் எந்த தேர்ட் தாட்டுமே இல்லை. சார் இப்போ சென்சாரில் நம்ம சென்சார் போர்டில் கட்டிங் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் தேட்டரில் போடும்போது ரஜினி சார் வந்து ஃபர்ஸ்ட் ரூம் போட்டீங்க, செகண்ட் அது வந்து தேட்டருக்கு இல்லை, அது உங்களுக்காக மட்டும்தான். தேட்டருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா ரஜினி சார் இல்லை அது மெயின் ஸ்க்ரீனில் வரவே வராது. அது வந்து நம்ம ப்ரெஸ் நண்பர்களுக்காக மட்டும். ஹீரோயின் வரலைங்க. ஹீரோயின் வந்து ஆக்சுவலாக கூலி படத்தில் ஷூட்டில் பிஸியாக இருக்காங்க. ஆமாம், கூலியில் அவங்க சார் படம் முடிஞ்ச பிறகு அவங்க இறந்து போடுறாங்க, எல்லாம் புதைச்சாச்சு. அதுக்கு பிறகு இந்த கனவு சீன் எதுக்கு வச்சு அவர் மாதிரி திரும்பி வர்ற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. அந்த பாட்டு தேவையானு அது வந்து அவர் உழைச்சாரா இல்லை மறுபடியும் திரும்பி வர்றாரான்னு தெரியல. அந்த கனவு எங்களுக்கு ஒரு கனவு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஏன் அது இல்லை சார், ஃபினிஷிங் நான் இப்படி தான் வந்து கதை எடுக்கும்போது ஃபீல் பண்ணேன். மைக்கில் பேசுங்க, முன்னாடி இல்லை, இந்த கதையோட கிளைமேக்ஸ் இப்படி தான் இங்கே பாருங்க. ஸோ அதனால் வந்து அதே கிளைமேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சார் அப்புறம் ட்ரோன் ஷாட் ஒன்று வச்சுருப்பீங்க, நல்லாவே இருந்தது. சரிங்களா? செகண்ட் அதுக்கப்புறம் கூட ஒரு ட்ரோன் ஷாட் வச்சுருக்கீங்க, மழை லாஸ்ட்டாக மழை சீனு. கேமராமேன் யார்? அது எப்படி சார் பிளான் பண்ணீங்க? ஏன்னா அந்த அவங்க அப்பா அம்மா அழுகுறாங்க, அந்த சீன்லேருந்து வந்து ட்ரோன் ஷாட் வரும், அது அப்படியே வந்து அந்த குப்பத்துக்கு வரும். அது எப்படி பிளான் பண்ணுங்க? சிங்கிள் ஷாட்டாக வேணுங்கிற மாதிரி டேரக்டர் ஃபீல் பண்ணியிருந்தாரு, அதனால் அதை முயற்சி பண்ணி பண்ணுறாரு. அதே சிங்கிள் ஷாட் தான் அது. இல்லை, அது ஸ்டிச்சா சார்? ஆமாம் சார். தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோட முதல் படம். என் பேர் ஆன்சன். ஸோ கண்டிப்பாக உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. 27th கண்டிப்பாக இந்த சப்போர்ட் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச்.